நாம் காணக்கூடிய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா வளர்தமிழ். அதாவது வளர்தமிழ் இதை நம்ம ஒரு இலக்கண பகுதியில் படிச்சிருக்கோம். நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. வளர்ந்த தமிழ், வளர்கின்ற தமிழ், வளரும் தமிழ், வளரும் தமிழ், வளர்தமிழ், உருகாய் உருகாய் உருகின்ற காய். இது என்ன, இது என்ன வகையான இலக்கணம், இது எதற்கு கீழே வரும் என்பதை நீங்க கண்டுபிடித்து சொல்ல வேண்டும். சரி மாணவர்களே, வளர்தமிழ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மூத்த மொழியான தமிழ் மொழியானது என்றும் இளமையானது, எளிமையானது, வளமையானது, காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்தி கொண்டு மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்போ பழைய காலத்து படமெல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அதில் பேசிக்கிட்ட மொழி இப்போ நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கிடையாது. ஏன்னா பேச்சு தமிழ் வேற, இலக்கிய தமிழ் வேற. ஆனால் இந்த இலக்கிய தமிழாகவே, அதாவது இந்த பழைய படங்களை எல்லாம் பார்க்குறோம் இல்லையா, அப்படிதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதன் பிறகு மக்கள் எல்லாம் வெவ்வேறு இடத்துக்கு போய் காலநிலைக்கேற்ப, இந்த கால மாற்றங்களுக்கேற்ப தங்களை என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா மொழி மாறி 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 ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஏற்றவாறு பேச்சு மொழியாக போயிருச்சு. இலக்கிய தமிழ் என்பது எல்லோருமே ஒரே அடியா படிக்கக்கூடிய தூய தமிழ் என்றெல்லாம் சொல்லுவோம். இப்படி இருக்கிறது. பிறகு நம் வாழ்வை செழிக்கச் செய்வது உலக செம்மொழிகளில் ஒன்றான தமிழ் மொழி. செம்மொழியான தமிழ் மொழியாம் என்கின்ற பாடலை எல்லாம் கேட்டிருக்கீங்க. செம்மொழியானது நம்மளுடைய தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியினுடைய இனிமைகளையும் வளர் தமிழ், வளர்ந்து கொண்டே இருக்கின்ற தமிழ் அப்படிங்கிறது, அதனையும் நம்ம இந்த வகுப்பிலே முழுமையாக காணலாம். இப்போ மனித இன பரிமாண வளர்ச்சியின் சிறப்புகளில் ஒன்று மொழி. இப்ப விலங்குகளுக்கும் நம்மளுக்கும் வேறுபடுத்தி காட்டுவது என்ன அப்படின்னா இந்த மொழி மட்டும்தான். விலங்குகளால பேச முடியாது. இப்ப எத்தனையோ நாய்கள் இருக்கலாம், பூனைகள் இருக்கலாம், நீங்க எத்தனையோ காணொலிகள் எல்லாம் பார்ப்பீங்க. அதுல அவ்வளவு ட்ரைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு நாய் அதை கொண்டு வரும், ஒன்றும் தானாவே பெட்ஷீட் மணக்கும், போய் தண்ணி எடுக்கும், இது போன்ற பல வீடியோக்களை நம்மளால பார்க்க முடியாது. ஆட விலங்குகள் கூட இது போன்ற செயல்களை எல்லாம் செய்யுமா அப்படின்னு நம்ம இது பண்ணிருக்கோம். ஆனா விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள இடையே உள்ள ஒரே வேறுபாடு என்ன அப்படின்னா, அது 5 அறிவு, நம்ம ஏன் 6 அறிவு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அதனால பேச முடியாது, சிரிக்க முடியாது, அதான் காரணம். ஆனா நம்ம மனிதர்கள் அதையெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆக மொழி என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நீங்கள் உணர வேண்டும். முதலாவது. பிறகு சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுகிறது. பிற கருத்தை நாம் அறிய உதவுவதும் மொழியே. இந்த உலகத்தில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. இவற்றுள் சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம், எழுத்து வடிவம் ஆகிய இரண்டையும் பெற்றுள்ளன. மாணவர்களை நன்றாக கவனிங்க. அதாவது உலகில 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த மொத்த உலகத்திலே. ஆனால் சில மொழிகள் மட்டும்தான், அதாவது எழுத்து மொழியாக, எழுத்து வடிவத்தோடு இருக்கின்ற மொழி. ஆக எல்லா மொழிகளுக்கும் இப்போ 6000 மொழிகள் இருக்கு அப்படின்னா உலகத்துல, இதுல பாதியான மொழிகள் இந்தியாவிலேயே, அதாவது 3200க்கும் மேற்பட்ட மொழிகளானது பேசப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு ஆய்வு சொல்லியிருக்கிறாங்க. அங்க இந்தியாவில் அத்தனை மொழிகளும் எழுத்து மொழியாக இருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஒரு சில மொழிகள் மட்டும்தான் எழுத்து மொழியாக இருக்கிறது. ஆகவே எழுத்து மொழியாக இருப்பதும் தமிழ் மொழிக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்தாக இருக்கிறது. உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கண இலக்கியங்களை பெற்று திகழும் மொழிகள் மிகச் சிலவை. அவற்றுள் செம்மை மிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை சில மொழிகளே. தமிழ் மொழி அத்தகைய சிறப்பு மிக்க செம்மொழியாகும். ஏன் தமிழை செம்மொழி என கூற வேண்டும்? அதனுடைய காரணம் எல்லாருக்குமே தெரியும். எல்லா மொழிகளுக்கும் இலக்கணங்கள் இருக்கா, எழுத்து வடிவம் இருக்கா அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், எல்லா மொழிகளுக்கும் அது போன்ற ஒரு சிறப்பு எதுவும் கிடையாது. ஆனா தமிழ் மொழியில எடுத்துக்கிட்டா இலக்கண இலக்கிய வளங்கள் தனியாகவே இருக்கு. இதற்கு முன்பகுப்புல கூட பார்த்தோம். பாவலரேறு பெருமித்திறனார் தனித்தமிழை எவ்வாறு போற்றினார் என்பது. ஆகவே தமிழ் மொழியானது வேற எந்த மொழியினுடைய உதவி இல்லாமலும் தானாகவே அது உயர்ந்து வருகின்ற ஒரு மொழியாகவே இருக்கு. எந்த மொழியினுடைய உதவியும் தேவையே கிடையாது. ஆகவே மாணவர்களே, தமிழ்
மொழியானது எந்த மொழியினுடைய ஒரு உதவியும் இல்லாமல் இயங்காத, அதாவது இயங்குகின்ற, தனித்து இயங்குகின்ற ஒரு மொழியாக இருக்கிறது. அதனாலேயே இதற்கு செந்தமிழ், அதாவது செம்மொழி என்கின்ற ஒரு பட்டத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். மாணவர்களே, வளர் தமிழினுடைய பல்வேறு பரிணாமங்களை நாம் அடுத்தடுத்த வகுப்பிலே காணலாம். நன்றி.